ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் முக்கியமான 300 வினாக்கள் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவில் 200 வினாக்கள் பார்த்துட்டோம். இது 3வது பகுதி. இது 3வது பகுதியில் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ கொடுப்பலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், யாருடைய தலைமையில் ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கினார்கள்? யாருடைய தலைமையில் ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கினார்கள்? விடை மோகன் சிங். அடுத்து வினா, நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எங்கிருந்து எங்கு சென்றார்? விடை ஜெர்மனி டு சிங்கப்பூர். விடை ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர் வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வினா, நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் கப்பலில் பயணம் செய்தார்? விடை 91 நாட்கள். அடுத்து வினா, தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார்? தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். அடுத்து வினா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர்? விடை திலான். அடுத்து வினா, இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து நேதாஜியால் வான்படை பிரிவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் எத்தனை பேர்? விடை 45 பேர். அடுத்து வினா, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டது? விடை ஜான்சி ராணி. அடுத்து வினா, மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர்? விடை சர்ச்சில். அடுத்து வினா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார்? விடை ராமு. அடுத்து வினா, நாட்டிற்காக உயிர் நீத்த நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று கூறியவர் யார்? விடை அப்துல் காதர். அடுத்து வினா, இந்திய தேசிய இராணுவம், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? விடை அண்ணாமலை. அடுத்து வினா, இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 எந்த இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? விடை மணிப்பூர். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மொய்ராங் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூவர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க. அடுத்து வினா, சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பிய நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. அடுத்து வினா, இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மைய கருத்து ஆகும்? விடை சீவக சிந்தாமணி. அடுத்து வினா, வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பலாப்பழம். அடுத்து வினா, வெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மனம். அடுத்து வினா, நற்றவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பெருந்தவம். அடுத்து வினா, சீவக சிந்தாமணி மொத்தம் எத்தனை இலம்பகம் கொண்டது? விடை 13 இலம்பகம். அடுத்து வினா, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. அடுத்து வினா, சீவக சிந்தாமணி என்ற காப்பிய நூலின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இலம்பகம். அடுத்து வினா,
திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்னோட்டமாக அமைந்த நூல் எது? விடை நரிவிருத்தம். அடுத்து வினா, நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்பது யாருடைய நாடு ஆகும்? விடை சேரநாடு. அடுத்து வினா, முத்தொள்ளாயிரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 900 பாடல்கள். அடுத்து வினா, கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை வினைத்தொகை. அடுத்து வினா, மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மாங்குடி மருதனார். அடுத்து வினா, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. அடுத்து வினா, மாங்குடி மருதனார் 8 தொகை நூல்களில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 13 பாடல்கள். அடுத்து வினா, போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை கிருஷ்ணகிரி. அடுத்து வினா, 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகு பெயராகும்? 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகு பெயராகும்? விடை எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து வினா, கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? விடை காலவாகு பெயர். அடுத்து வினா, சரியாக பொருந்தி உள்ளது எது? விடை அல்லல் சேரு. அடுத்து வினா, வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வாணிதாசன். அடுத்து வினா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர்? விடை மு மேத்தா. அடுத்து வினா, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1925. அடுத்து வினா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தந்தை பெரியார். அடுத்து வினா, சமூக வளர்ச்சிக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எது? சமூக வளர்ச்சிக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எது? விடை கல்வி. அடுத்து வினா, யாருக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கருதினார்? விடை பெண்களுக்கு. அடுத்து வினா, பெரியார் அவர்கள் எதிர்த்தவையில் பொருந்தாத ஒன்று எது? விடை கலப்பு திருமணம். அடுத்து வினா, மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாக இருக்கும் என்று கூறியவர் யார்? விடை தந்தை பெரியார். அடுத்து வினா, நாட்டு விடுதலையை விட பெண்களின் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? விடை பெரியார்.
அடுத்த வினா, பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாத ஒன்று எது? விடை மணக்குடை. அடுத்த வினா, எந்த ஆண்டு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் சூட்டப்பட்டது? விடை 1938. 1970 தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த வினா, 1938 எந்த இடத்தில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது? விடை சென்னை. அடுத்த வினா, தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? விடை யுனெஸ்கோ அமைப்பு. 1970 வாங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, பெரியார் நடத்திய இதழ்களில் ஆங்கில இதழ் எது? விடை ரிவோல்ட். அடுத்த வினா, தொண்டு செய்து பதித்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, ரவி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை கதிரவன். அடுத்த வினா, புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பிச்சமூர்த்தி. அடுத்த வினா, நா. பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதைக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை கட்டுக்குள் அடங்கிய கவிதை. அதாவது கட்டுக்குள் அடங்காத கவிதைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அடுத்த வினா, ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? விடை பிச்சமூர்த்தி. அடுத்த வினா, புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வள்ளிக்கண்ணன். அடுத்த வினா, இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? விடை லாவோட்சு. அடுத்த வினா, சீன கவிஞர் லாவோட்சு அவர்களின் சமகாலத்தவர் யார்? விடை கன்பூசியஸ். அடுத்த வினா, எந்த நூற்றாண்டு சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது? வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை சினம். அடுத்த வினா, ஆக்குக என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. விடை வியங்கோல் வினைமுற்று. அடுத்த வினா, யசோதர காவியம் எந்த மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது? விடை வடமொழி. அடுத்த வினா, யசோதர காவியம் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை 5 சருக்கங்கள். அடுத்த வினா, தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். அடுத்த வினா, கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாத ஒருவர். கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாத ஒருவர். விடை தந்தை பெரியார். அடுத்த வினா,
யாப்பு இலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குறில், நெடில், ஒற்று. அடுத்த வினா, 2 சீர்களை கொண்டது எவ்வாறு அழைக்கப்படும்? விடை குறளடி. அடுத்த வினா, நெடிலடி மொத்தம் எத்தனை சீர்களை கொண்டது? விடை 5 சீர்கள். அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடை பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கான வினா கேட்குறாங்க, என்ன வினான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். விடை பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? அடுத்த வினா, முண்டி மோதும் துணிவே இன்பம், இத்தொடரில் இன்பமாக கூறப்படுவது எது? விடை துணிவு. அடுத்த வினா, நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே என்று கூறியவர் யார்? விடை உமர் கய்யாம். அடுத்த வினா, திங்கள் முடிசூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை என்று பொதிகை மலையை சிறப்பித்து கூறியவர் யார்? விடை குமரகுருபரர். அடுத்த வினா, ஃபாண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? விடை எழுத்துரு. அடுத்த வினா, தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மு. வரதராசன். அடுத்த வினா, தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்த வினா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை கணியன் பூங்குன்றனார். அடுத்த வினா, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று புறநானூற்று பாடலில் கூறியவர் யார்? விடை ஆலத்தூர் கிழார். அடுத்த வினா, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுளை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? விடை ஆல்பர்ட் சுச்சர். அடுத்த வினா, படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, 1968 உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவின் எந்த இடத்தில் நடைபெற்றது? விடை சென்னை. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு மலேசியாவில் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 2வது, அதாவது இந்தியாவில் நடைபெற்ற முதல் உலகத்தமிழ் மாநாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை தான் வரணும். அடுத்த வினா, தஞ்சாவூரில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1995, அதாவது 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த வினா, எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை செனகா. அடுத்த வினா, திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? விடை ஜியு போப். அடுத்த வினா, தமிழுக்கு தொண்டு ஆற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? விடை தனிநாயகம் அடிகள். அடுத்த வினா, தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் எது? விடை
தமிழ் பண்பாடு. அடுத்து வினா சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் பெருமையை பரப்பியவர் யார்? விடை தனிநாயகம் அடிகள். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வண்ணதாசன். அடுத்து வினா அனைவரும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? விடை முற்றுமை. அடுத்து வினா கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கல்யாண்ஜி. அடுத்து வினா வண்ணதாசன் அவர்களின் கவிதை நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை உயரப்பறத்தல். விடை உயரப்பறத்தல். இது பார்த்திங்கன்னா சிறுகதை. அவருடைய சிறுகதை தான் உயரப்பறத்தல். ஓகேங்களா? அடுத்து வினா 2016 ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை வண்ணதாசன். அடுத்து வினா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகளின் ஆசிரியர்? விடை அமுதோன். அடுத்து வினா வேழம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஆண் யானை. அடுத்து வினா குறுந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பெருங்கடுங்கோ. அடுத்து வினா குறுந்தொகையின் அடி எல்லை அல்லது அடி வரையறை என்ன? விடை 4 முதல் 8 அடி. அடுத்து வினா குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? விடை சௌரி பெருமாள் அரங்கனார். அடுத்து வினா வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்? விடை சமுத்திரம். 1990 பெற்றிருப்பார். ஓகேங்களா? அடுத்து வினா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை சொல்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து வினா யாமரம் எந்த நிலத்தில் வளரக்கூடியது? விடை பாலை நிலம். அடுத்து வினா சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பூவண்ணன். அடுத்து வினா வெண்பாவுக்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டார் விருத்தம் என்னும் உயர்கம்பன் என்ற அனைவரையும் பாராட்டியவர் யார்? விடை பலபட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து வினா இஸ்ரோவின் 9வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர்? விடை சிவன். அடுத்து வினா சு சமுத்திரம் அவர்களின் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை காகித நோட்டு. காகித நோட்டு வராது, காகித உறவு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நூல். ஓகேங்களா? அடுத்து வினா பிடி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பெண் யானை. அடுத்து வினா வண்ணதாசன் அவர்களின் கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளியிடப்பட்டது? விடை சில இறகுகள் சில பறவைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பில் முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.